ஆஸ்ட்ரோ டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது சிவபெருமானுக்கு பிடித்த 4 ராசிகள். எந்தெந்த ராசிகள் உங்கள் ராசி அதில் இருக்குதா? நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி. வாங்க இன்றைய பதிவை நாம் பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். பூமியில் மனிதனாக அவதாரம் எடுத்திருக்கும் 12 ராசிக்காரர்களும் அந்த இறைவனின் அம்சத்தில் பிறந்தவர்கள்தான். எனினும் குறிப்பாக சிவபெருமானின் அருளை பெற்று இருக்கும் அந்த குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். எதனால் இந்த ராசிக்காரர்கள் மட்டும் எம்பெருமானுக்கு மிகவும் விருப்பம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தை நீங்களும் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கட்டாயம் இந்த பதிவை நீங்கள் முழுவதுமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக மேஷம் ராசிக்காரர்கள். மேஷம் ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். தங்களால் ஒரு வேலையை செய்ய முடியாத பட்சத்தில் அந்த வேலையால் மற்றவர்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மற்றவர்களுக்கு அந்த செயல்பாட்டை பகிரும் குணம் கொண்டவர்கள்தான் மேஷம் ராசிக்காரர்கள். அது மட்டுமல்லாமல் வைத்தியநாதன் என்று போற்றப்படும், அங்காரகன் என்று போற்றப்படும், ஆறுமுகன் என்று போற்றப்படும் சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து பிறந்த அந்த முருகப்பெருமானின் ராசி மேச ராசி என்பது குறிப்பிடத்தக்கது. மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே சிவபெருமானின் அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுபோல் மேச ராசிக்காரர்களும் சிவபெருமானிடம் முருகப்பெருமானிடமும் அதீதமான அன்புடன் சேர்ந்த பக்தியை வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அது எப்பொழுதுமே பொய்யாகாது. மேஷம் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிந்து கொண்டு அதன்படி செய்தால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். உங்களால் முடிந்தவரை நீங்கள் திங்கள் கிழமைகளில் அன்னதானம் செய்து எம்பெருமானின் ஆசீர்வாதத்தை மென்மேலும் பெற்றுக்கொள்வதன் மூலம் உங்களது வாழ்க்கை சிறப்படையும் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் காண்பீர்கள். அடுத்ததாக கடகம் ராசி அன்பர்கள். கடகம் ராசி அன்பர்கள் அம்பாளின் அம்சம் பொருந்தியவர்கள், அதாவது சந்திரன் பார்வதி தேவியின் அம்சம் கொண்டவர்கள். கடக ராசிக்காரர்கள், அதாவது சூரியன் சந்திரன் சிவன் பார்வதி, சூரியன் சிவன் குறிக்கிறது, சந்திரன் பார்வதியை குறிக்கிறது. ஆகவே பார்வதி தேவியின் அம்சம் பொருந்திய கடக ராசிக்காரர்களையும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. பொதுவாகவே கடக ராசிக்காரர்கள் அடுத்தவர் கஷ்டத்தை உணர்ந்து நடந்து கொள்வார்கள். அதிகப்படியான தாய்ப்பற்று கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். மற்றவர்களது மனதை புண்படும்படி எக்காரணத்தை கொண்டும் கடக ராசிக்காரர்கள் நடந்து கொள்ளவே மாட்டார்கள். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் சிவனின் அம்சம் பொருந்தியவர்கள் என்பதுதான் உண்மை. பார்வதி தேவியின் அம்சம் கொண்ட கடக ராசிக்காரர்களின் மீது சிவனின் பார்வை படாமல் இருந்து விடுமா என்ன? கடக ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கஷ்டப்படும் பெண்களுக்கு உதவி செய்வது அதிகப்படியான பலனை பெற்றுத்தரும். அதாவது உடல் ஊனமுற்ற பெண்கள், படிக்க முடியாத பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்வதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய வெற்றியும் அடைவீர்கள். மூன்றாவது ராசியாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு மனது எப்பொழுதும் கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கும். யார் எதை சொன்னாலும் அதை முதலில் நீங்கள் நம்பிவிடுவீர்கள். அவர்களிடம் இருந்து பொருளை இல்லை மற்றவர் சொல்லாமல் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவியும் செய்யும் மனப்பக்குவம் கொண்டவர்கள்தான் நீங்கள். முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எம்பெருமான் சிவன் உங்களை மிகவும் பிடித்ததாகவே சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. கன்னிராசி அன்பர்கள் எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் சிவன் கோவிலுக்கு சென்று அகத்திக்கீரை மற்றும் வாழைப்பழம் போன்ற பொருட்களை வாங்கி பசுவிற்கு கொடுப்பதால் உங்களுக்கு சிவபெருமானின் அனுக்கிரகமும் ஆசியும் கிடைத்து மிகப்பெரிய வெற்றியும் சந்தோஷமும் அடைவீர்கள். நான்காவதாக கும்பம் ராசி அன்பர்கள். உழைப்பையே உயர்வாக நினைத்து கொண்டிருக்கும் கும்பம் ராசி அன்பர்கள் பூரண கும்பத்தோடு வாழும் தகுதி பெற்றவர்கள் கும்பராசிக்காரர்கள். ஆனால் இவர்கள் எல்லோரையும் வெகுளித்தனமாக நம்பிவிடுவீர்கள். எல்லோரையும் நல்லவர்கள் என்ற நம்பிக்கைதான் உங்களுக்கு உண்டு. அனைவரிடத்திலும் நம்பிக்கை வைத்து உதவியை செய்துவிட்டு ஏமாந்து நிற்கும் இவர்களை எம்பெருமானுக்கு மிகவும் பிடிக்கும். அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்க இவங்க கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள்தான் கும்பராசிக்காரர்கள். ஆனால் கடைசியில் இவர்களுக்கே பிரச்சனை திரும்பும் என்பது கூட தெரியாத அளவிற்கு வெகுளித்தனம் குணம் கொண்டவர்கள். கும்பராசிக்காரர்கள் திங்கள் கிழமைகளில் உங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளியவருக்கு செய்யுங்கள். அன்னதானம், ஆடை தானம் போன்ற பொருட்களை இல்லாதோருக்கு நீங்கள் தானம் செய்வது உங்களது வாழ்க்கையை மேலும் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும்.
எம்பெருமானின் அருளும் ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி மேல் வெற்றி காண்பது உறுதி. அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட அனைவருமே அந்த இறைவனின் அம்சம்தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நண்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.